ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, சங்கீத புஸ்தகம் 103வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து பார்க்கும் போது, சங்கீத புத்தகம் 103வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யாருக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்து கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று யாருக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்றால், 11வது வசனம் சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. நீங்க எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலை இருக்கிற மனிதர்களா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்கிற கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற எல்லா வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து எங்களை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்குரிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதன் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு அழகாய், அவ்வளவு அளவில்லாத கிருபை அவர்கள் மேல இருக்கின்றது. வசனம் சொல்கிறது, 103வது சங்கீதம் 20வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? தூதர்களே, அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை ஆயத்தம் பண்ண விரும்புகின்றார். எப்படிப்பட்ட பிழைகளை நாங்கள் செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் அதை என்ன சொல்லுகின்றார் என்றால், அதெல்லாம் ஒரு சைட்ல வைக்க சொல்றார். ஆண்டவர் எங்களை சொல்ற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரா? என்னுடைய தவறுகளை ஆண்டவர் மன்னிப்பாரா? என்னுடைய குறைகளை அவர் எங்களை மன்னித்து நேசிப்பாரா என்று நீங்க கேட்டால் நிச்சயமாய் நேசிப்பார். நிச்சயமாய் உங்களை நேசிக்கின்றார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அவர் சிநேகிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை வருகிறது, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், முதலாவது காரியம் மனம் திரும்பணும். இருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய டிசிஷனை நாங்கள் மாற்ற தெரிய வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடாதபடி, இப்படித்தான் நான் வாழுவேன் என்ற முரட்டாட்டம் பண்ணாதபடி, பிடிவாதம் பண்ணாதபடி, வைராக்கியமாய் இருக்காதபடி, கர்த்தரை விட்டு விலகி தூரம் போகாதபடி, கிறிஸ்தவனா இருந்தும் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதபடி பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி தவிக்கிற பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால்,
மனம் திரும்பணும். முதலாவது இருதயத்தை சரிப்படுத்துங்க, இருதயத்தை விட்டு கொடுங்க. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்க அமர்ந்திருக்கணும். யாரோடும் போய் எதையும் பேசாதிருங்க பிரியமானவர்களே. எதை குறித்தும் யாரோடும் பேசாதிருங்க. பேச வேண்டிய ஒரே இடம் அப்பாவினுடைய சமூகம் மாத்திரமே. எங்களை அழைத்த தெய்வத்தினிடத்துல மாத்திரம்தான் பேசணும். எங்களை படைத்த தெய்வத்தினிடத்துல மாத்திரம்தான் பேசணும். தாயின் கருவில உன்னை பெயர் சொல்லி அழைத்து முத்தரித்து உன்னை என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தாரே, உனக்கு பெயர் தைத்தாரே, அவரிடத்துல பேசணும். பேசி பாருங்க, பேசி பாருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலனாயிருக்கும். அமெரிக்கையாயிரு, அமைந்திரு, பேசாமல் இரு. யாரோடும் எதை குறித்து வியாக்கியானம் பண்ணாதிருங்க, சரிபுல பேசாதிருங்க, அமர்ந்திருங்க, நம்பிக்கையாயிருங்க. என்னை படைத்த தேவன் என்னை நடத்துவார் நம்பிக்கையோடு இருங்க. வேதம் சொல்கிறது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொல்கிறதை கேட்காம, ஊழியக்காரர்கள் சொல்கிறதுக்கு எதிர்த்து நின்று, நீங்களார் எனக்கு சொல்கிறது, எனக்கு நல்லா தெரியும், நான் எப்படி வாழ்றேன் எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாழ்க்கை குறித்து குறை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு மற்றவர்களுக்கு குறை சொல்லாதபடி அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட், ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. நாங்கள் பரலோகம் போவதுதான் எங்களுடைய ஒரே சிந்தனை, எங்களுடைய நோக்கம். அந்த தெய்வத்தினிடத்தில் போய்விட வேண்டும். இந்த ஆவி அவர் தந்த தீபமாயிருக்கிறது, அவரிடத்தில் இந்த ஆவி போயிட வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம், அந்த ஒரே நோக்கம், அந்த ஒரே தரிசனத்தோடு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்கிறது? பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல், அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. இதுதான் இன்றைக்கு செய்கிற முட்டாள்தனமான காரியங்கள். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு எந்த இடத்துல என்ன ஆலோசனை பண்ணினாலும் அந்த ஆலோசனை சித்தி பெறாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மிகவும் துக்கத்தோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என்னை விட்டு ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாழ்க்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு அலட்சியப்படுத்தாதுங்க பிரியமானவர்களே. நான் செய்கிறது எல்லாம் சரி என்று சொல்லி பிடிவாதம் பண்ணாதீர்கள் பிரியமானவர்களே. நாங்கள் மூச்சு விடுகிறது அவருடைய சுத்த கிருபை, காலையிலே எழும்புகிறது அவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ தடவைகள் மரணத்திலே இருந்து எங்களை உயிரோடு பாதுகாத்து, படுகுழி சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கும் உயிரோடு வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் அவர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டீங்களா? என்ன? பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறார்கள், என்னை விட்டு ஆலோசனை பண்ணுகிறார்கள். அது மாத்திரமா, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என்னுடைய ஆவி இல்லாமல் அவர்கள் ஆவியிலே நடக்கிறது போல ஒரு கவரிங் ஒன்றை போட்டு நான் பரிசுத்த ஆவியிலே நடக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு மாயமாலம் பண்ணுகிறவர்களே, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே, பிசாசுனுடைய பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் எப்படிப்பட்ட மனுஷர்கள் தெரியுமா? ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், முதலாவது சொல்லுகின்றார், என்னுடைய வாக்கை கேளாதவர்கள், என்னுடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லை. ஒரு ஊழியக்காரனை கொண்டு நான் எச்சரித்து புத்தி சொன்னேன், ஆனால் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அநேக தடவைகள் நான் எத்தனையோ விதத்துல அவர்களோடு பேசினேன், ஆனால் கேட்க மாட்டோம் என்கின்றார்கள். என்னுடைய வாக்கை கேளாமல் என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்னை ஒரு புறம்பே தள்ளி வைத்துவிட்டு
வேறு வேறு மனுஷர்கள், உலகத்து மனுஷனுடைய ஆலோசனை பண்ணுகிறவர்கள், என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி பிரயாசப்படுகிறார்கள். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவரும் பாவிகளை நேசிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. பாவத்தோட அவர்கள் பாவத்தை கூட்டிக் கொண்டே போகிறார்கள். ஒரு பாவத்தை ஆண்டவர் மன்னித்து அவர்களை மீட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கும் போது இன்னொரு பாவத்தோட பாவத்தை கூட்டிக் கொண்டே ஆண்டவர் துக்கப்பட்டு பேசுகிற ஒரு வார்த்தை. உள்ளமுடைந்து நான் பேசுகிறேன், கண்ணீரோடு நான் பேசுகிறேன், மனதிலே பாரத்தோடு பேசுகிறேன். என் தேவ பிள்ளையே, என் தேவ ஜனமே, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய இருதயத்தை வைராக்கியமாக வைத்துக் கொள்ளாதிருங்கள். முரட்டாட்டம் உள்ள புத்திரராய் இருக்காதிருங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். முதலாவது உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புங்கள். பாவத்தோட பாவத்தை கூட்டாதிருங்கள். பாவம் செய்கிற மனிதனை கர்த்தர் நேசிக்கிறார். எந்த ஒரு பாவியையும் அவர் நேசிக்கிறார். பாவத்தை தள்ளி பாவியை நேசிக்கிற தெய்வம் உங்கள் பக்கத்துல தான் நிற்கிறார். தெரியுமா? அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், வேதம் சொல்கிறது, ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகின்ற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லுகின்றார். நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் நீங்கள் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் தேவனுடைய வார்த்தை உங்கள் காது கேட்கும்படி அவர் சொல்லுகின்றார். அது எப்போது கேட்கும் தெரியுமா? ஏசாயா 30:15 நாங்கள் வாசித்தோமே, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அந்த வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். மனம் திரும்பணும். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனுஷனும் நான் பரிசுத்தன், நான் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கிய பரிசுத்தனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நன்மையான மனுஷன், நான் ஒரு நல்ல மனுஷன் என்று எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. அனுதினமும் நாங்கள் தேவ சமூகத்தில் நின்று கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி கெஞ்சுகிறோம். எங்களோட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள், எங்களோட வாழ்க்கையை சீராக்குங்கள், எங்களோட வாழ்க்கை இன்னும் பரிசுத்தத்திலும் மேல் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தனாய் மாற்றுங்கள் என்று நாங்கள் கதறி அழுகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மனுஷனும் நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் கரெக்டாய் இருக்கிறேன், எங்கு நான் தவறு செய்வதில்லை என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன வசனத்தை சொல்லுகின்றார் என்றால், நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் உனக்கு அவர் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுதான், இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை அவர் உனக்கு தொனிக்க பண்ணுவார். அது மாத்திரமா, இன்னொரு வசனம் சொல்கிறது பாருங்கள், சங்கீத புத்தகம் 30வது ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மகத்துவமானவர், அவர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவானையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தி நிற்கிறானோ அவனுக்கு முன்பாக தன்னுடைய வல்லமையை அநேகர் பார்க்கும்படி செய்கின்ற தெய்வம் அவர். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வம் அவர். அவருக்கு பயந்து நடுங்கினால் மாத்திரம் போதும். பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமான காரியங்களை அவர் செய்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, கர்த்தர் மகத்துவமானவர், மகத்துவமானவர். அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு எங்கள் வாய்களில் நாங்கள் அவ்வளவு பயப்பட வேண்டும். அவருடைய பெயரை சொல்கிறதுக்கு, அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு நாங்கள் வாயில பயத்தோடு நடுக்கத்தோடு உச்சரிக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் மகத்துவமானவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அநேக மக்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்தில் இருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைக்கிறதுமாயிருக்கும்,
அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். அதனாலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக அவர் கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 30:7 நாங்கள் அதை வாசிக்கிறோம். சும்மா இருக்கிறது தான் நம்முடைய பலன். நாங்கள் பிதற்றக்கூடாது. நாங்கள் எங்கள் வாயினால் எங்களை நல்லவர்கள் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்க கூடாது. நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் தீமையில சிக்கப்பட்டிருக்கின்றீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு குற்ற உணர்வோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு மேல ஒரு பழி குற்றத்தை யார்கள் போட்டார்களா? சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். மௌனமாயிருங்க, அமெரிக்கையாயிருங்க, அமர்ந்திருங்க, எதுவும் பேசாதீங்க, கர்த்தரிட்ட பேசுங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்கள் பக்கத்துல தான் நிற்கிறார். ஆண்டவரிடத்துல பேசிக் கொண்டிருங்க, தேவனிடத்துல பேசுங்க, அழுங்க, புலம்புங்க, கதறுங்க. தேவனே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவரிடத்துல மன்றாட முடிந்தால் அதை மன்றாடுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், சும்மா இருப்பதுதான் உன்னுடைய பலன். நீ அமைந்திருந்து சும்மா இருக்கிறது அவனுடைய பலன். பாருங்க, வசனத்தில் நாங்கள் வாசித்தோம், ஒரு ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகின்ற பின்னால சொல்லுகிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்று சொன்னால் நீ சும்மா இருக்கணும், நீ அமர்ந்திருக்கணும், மனம் திரும்பி அமர்ந்திருக்கணும், சும்மா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. எந்த மனுஷனிடத்திலும் உங்களை குறித்து நீங்க விளக்கங்கள் சொல்ல வேண்டாம். எந்த மனுஷனிடத்திலும் உங்களை குறித்து நீங்கள் ஆர்கியுமென்ட் பண்ண போக வேண்டாம். கர்த்தரிடத்தில் அமர்ந்திருங்கள், கர்த்தரிடத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களை அமைந்திருந்தால் உங்களை நான் நீதிமான் என்று சொல்லுவேன், நீதிமான் என்று மற்றவர்களுக்கு காண்பிப்பேன், நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இதுவரைக்கும் நீங்கள் எந்த காரியத்தில் தவறி போனீர்களோ, எந்த காரியத்தில் சிக்குண்டு தவிக்கிறீங்களோ, அந்தந்த காரியத்தில் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருக்கு யாரும் நீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார், எங்கே பிழை எங்கே சரி என்று எல்லாம் நீதியின்படி நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, என்ன செய்ய வேண்டும்? நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், சும்மா இருந்தால், எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாதபடி செய்யாதபடி, கிரியைகளுக்குள்ளாக நான் அப்படி செய்ய வேண்டும் என்று நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யாதபடி அமர்ந்திருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் பாதத்தில் அமர்ந்திருந்தால், அவர் சொல்கிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார், அவர் எழுந்திருப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து அவர் சமூகத்தில் கதரும் போது சிங்காசனத்தை விட்டு எழும்பி நிற்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பிரியமானவர்கள், என் பிள்ளை அழுகிறாள், என் பிள்ளை இவ்வளவு தன்னை வருத்துகிறான், என் மகன் என்னிடத்துல முறையிட்டு அங்கு தேம்பி அழுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் எழுந்திருப்பாராம். வேதம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாருக்கு இதை சொல்லுகிறார் தெரியுமா? இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். யாருக்கு, எப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தை காத்துக் கொள்கிறவர்களுக்கு இது நடக்கும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய பழகுங்கள். பிரியமானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்லுது. தீமைக்கு தீமை செய்யாதே, தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய பழகணும் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையோடு எதிர்த்து நிற்காதிருங்கள், உங்களுக்கு தீமை செயல்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே தவிர யாரையும் சபிக்காதிருங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு வேதனை வந்ததினால நீங்கள் மற்றவர்களை சபிக்கலாம் என்று நினைக்காதீங்க, வேண்டாம். சபிக்கிறது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அது சரியானதல்ல. தீமை செய்கிற மனிதர்களையும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, தெரியாமல் செய்கிறார்கள் ஆண்டவர் என்று பரிந்து பேசுங்கள். பிரியமானவர்களே, ஒருவன் உங்களை ஒருமையில் வர பலவந்தம் பண்ணினால்
அவனோடு கூட 2 மைல் தூரம் செல்லுங்கள் என்று சொன்ன வசனத்தை கடைப்பிடியுங்கள். எந்த ஒரு மனுஷனோடும் எதிர்த்து நின்று தர்க்கம் பண்ணி நான் இப்படிப்பட்டவன் தான் என்று சொல்லி நீங்கள் உங்களை நிரூபிக்க போகாதிருங்கள். தீமையோடு எதிர்த்து நிற்காதீர்கள். தீமை செய்கிறவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் ஆண்டவரிடத்துல. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அந்த வார்த்தைக்கு கரெக்டாய் உங்களை நீங்க நிறுத்தி பார்த்தீங்கண்டா உங்க மேல அவருடைய கண்கள் படும். உங்க மேல அவருடைய நோக்கம் சரியாய் வரும். உங்கள் மேல மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். இதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உங்களை தொடர வேண்டும் என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். சும்மா இருப்பதுதான் உங்களுடைய பலன். எதுவும் செய்யாதிருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தரிடத்துல முறையிடுவோம், கர்த்தரிடத்துல சொல்லுவோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு அவரிடத்துல பாதத்துல இருந்து தேம்பி 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 அழுது அவரிடத்தில் அர்ப்பணிங்க. உங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள், உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், உங்களுக்கு வந்த நெருக்கங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களோட கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று உங்களோட வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான தேவனே, எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான கர்த்தாவே, ஆண்டவரே, சும்மா இருப்பதுதான் உங்களுடைய பலன் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்காய் நீதி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கர்த்தாவை உங்களோட பாதத்தில் இந்த பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகளுக்கு மத்தியில ஆண்டவரே உழன்று கொண்டிருக்கிறார்களோ, வழி தெரியவில்லை என்று கதறுகிறார்களோ, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறார்களோ, அவர்களோடு இந்த வார்த்தை மூலம் பேசி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளிடுங்கள் ஆண்டவரே. அவர்கள் உங்கள் பக்கத்தில் முறையிட்டு ஆண்டவரே அழுது புலம்பி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு நீதி செய்கிற தேவன் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று நீங்க சொன்ன வசனத்தின்படி அவர்களுக்காய் எழுந்திருந்த அவர்களுக்கு நீதி செய்யுங்கள் ஆவியானவரே. உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தில் உங்களோட கரத்துல இந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஆறுதல் படுத்துங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. எந்த ஒரு பிள்ளைகளும் வேதனைகளுக்கு மேல வேதனைகளை அனுபவிக்காதபடி கர்த்தருடைய கரவலை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. என்னை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி உங்களோட நாம மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரே, கேட்டவர்கள் கேட்ட வண்ணம் இந்த வார்த்தைகளை விட்டு விடாதபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதா தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நிற்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். God bless you. God bless you. God bless you.